வணக்கம் டாலர் டோலிகளே, வெல்கம் பேக் டு அவர் அட்டி கேங் சேனல். இன்னைக்கு நான் இந்த அட்டியில ரொம்பவே சந்தோஷமான விஷயத்தை பத்தி தான் பேச போறேன். என்னதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அட்டி கேங் சேனல்ல மொத்தம் 100 பேருக்கு மேல அட்டி மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. அதாவது 100 சப்ஸ்கிரைபர்ஸ் மேல வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தனியாலாம் நின்று ஒரு அட்டி கேங்குன்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சு இன்னைக்கு என் பின்னாடி 100 அட்டி மெம்பர்ஸ் இருக்கீங்கன்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சரி, இந்த சந்தோஷத்தை நம்ம தனியா கொண்டாடக்கூடாது, நம்ம அட்டி மெம்பர்ஸ் கூட சேர்ந்து கொண்டாடணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா, நம்ம அட்டி மெம்பர்ஸ்க்காக ஒரு ஃப்ரீ கிவ் அவே பண்ண போறேன். அது என்ன ஃப்ரீ கிவ் அவே அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அட்டியை ஃபுல்லா பாருங்க. இந்த அட்டியோட லாஸ்ட்ல அது என்ன கிவ் அவே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இப்போவே அது என்ன கிவ் அவேன்றதை சொல்கிறேன். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கிண்டர் ஜாயில் வந்து ஸ்பைடர்மேன் எடிஷன்ஸ் அம்மா ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. நிறைய பேர் பார்த்தா இந்த மாதிரி எனக்கு ஸ்பைடர்மேனே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸில் நிறைய பேர் ரொம்பவே சோகப்பட்டாங்க. ஆனால் நான் அந்த ஸ்பைடர்மேன் எடிஷன் கிண்டர் ஜாயை வாங்கினேன். எனக்கு ஒரு 2-3 ஸ்பைடர்மேன் கிடச்சிருக்கும். அந்த ஸ்பைடர்மேன் டாய் தான் நான் உங்களுக்காக ஃப்ரீயாக கிவ் அவே பண்ண போகிறேன். சரி, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இந்த அட்டியை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு என்ன பண்ணணுன்றதை சொல்கிறேன். அட் த சேம் டைம் நான் மொத்தம் எத்தனை இந்த கிண்டர் ஜாய் கலெக்ஷன் வச்சுருக்கேன், இதில் இந்த ஒரு பொம்மைக்கு பின்னாடி என்னென்ன ஸ்டோரி இருக்குது அப்படின்றதெல்லாம் தெளிவாக இந்த அட்டியில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சரி, வளவல கொலவலான்னு பேசாமல் வாங்க நம்ம அட்டிக்குள்ளே போய் இந்த ஸ்டோரியை பார்ப்போம். பார்க்கலாம். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, எனக்கு கிண்டர் ஜாயில் கிடைச்ச ஒரு ஸ்பைடர்மேன் பொம்மை. இது போக இன்னும் ஒரு சிலதெல்லாம் இருக்குது. அதையும் நான் என்னன்றதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணுறேன். ஆனால் இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பொம்மைக்கு பின்னாடி ஒரு சில கதைகள் இருக்குது. இதில் எந்தெந்த ஸ்பைடர்மேன் பொம்மையை நான் உங்களுக்கு கிவ் அவே பண்ண போகிறோன்றதும் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த கதை என்னன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. அதாவது பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நான் வந்து எவ்வளோ பெரிய ஸ்பைடர்மேன் ஃபேனுன்றது இந்த அட்டி கேங் சேனலை ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே தெரியும். நான் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பைடர்மேனோட தீவிரமான ஃபேன். அப்படி இருக்கும்போது கிண்டர் ஜாயில ஸ்பைடர்மேன் டாய் ஒருத்தன் தரான் ஃப்ரீயா இல்லை 50 ரூபா தான் அந்த டாய், அதில் ஃப்ரீ தரான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அது எப்படி நான் வாங்கியே ஆகணும்னு நான் வந்து துடிக்க மாட்டேன். அந்த மாதிரி தான் போய் துடிச்சு முதல்ல ஒரு போய் கிண்டர் ஜாய் வாங்கினேன். அப்போ என்ன வந்துச்சுன்னா, அவன் இவன் தான், இந்த வெனம் தான் வந்துச்சு. எனக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெனம் வந்து அவ்வளோவா பிடிக்காது. இந்த ஸ்பைடர்மேன் சீரீஸில் எனக்கு வெனம் அவ்வளோவா பிடிக்காது. வெனம் ஃபேன்ஸ் யாரும் என்னை தப்பாத்துக்காதீங்க. அது ஏன்னு தெரியல, எனக்கு வெனம் அவ்வளோவா பிடிக்கல. அப்போ அந்த கிண்டர் ஜாய் வாங்க ஐயோ உடஞ்சி போச்சு நண்பர்களே. அதாவது பார்த்தீங்கன்னா, கொடுக்கும்போதே இப்படி பாதியாக தான் குத்தாங்க. அது கிண்டர் ஜாய் வாங்குறவங்களுக்கு தெரியும். அதுதான் வந்து வஞ்சிச்சு. என்னென்ன சொல்றான் பாருங்க. சரி, நான் கடைக்குள்ள வரேன். அப்படி வாங்கும்போது அந்த கிண்டர் ஜாய் பொம்மைக்கு பின்னாடி ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பர்ல பார்க்கும்போது எனக்கு மைல்ஸ் மொராலிஸ் வந்து பொம்மை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது எப்படின்னா வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். சரின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு 2-3 நாள் கழிச்சு இன்னொரு ஸ்பைடர்மேன் கிண்டர் ஜாய் வாங்கினேன். ஒரு 2 வாங்கியிருப்பேன். அப்பயும் இவன் தான் வந்தான். ஒரு கிண்டர் ஜாயில. இன்னொரு கிண்டர் ஜாயில யார் வந்தாங்கன்னா, இவங்க வந்தாங்க. யாரு இவரு? இது யாரு என்ன ஏதுன்றது எனக்கு தெரியவே இல்லை. கூகுள்லயும் போட்டு பார்த்தேன், சரியாவே சொல்லலை. ஆனா நான் வந்து சுத்தி பார்க்கும்போது இந்த அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் படத்துல ஜெசிகா டூன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க பிரெக்னெண்டா வண்டி ஓட்டினே வருவாங்களே, அவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. சரின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டரும் வெனமும் மறுபடியும் வந்துச்சு. ஏன்னா இது நம்ம மைல்ஸ் தானே ஆசைப்பட்டோம், மைல்ஸ் கிடைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அப்போ இன்னொன்று வாங்கினேன். அப்போ எதிர்பாராத விதமா ஸ்பைடர்மேனே வந்துருச்சு. ஆனால் மைல்ஸ் வரல. சரி, அப்போ வந்து இன்னொன்று வாங்கினேன். அப்போ 2 வாங்கியிருந்தேன். அப்போ ரைனோவும் வந்துச்சு. ஆனால் ஸ்பைடர்மேன் வந்துச்சுன்னு சந்தோஷம். ஆனால் மைல்ஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டேன். ஏன் ஆசைப்படியே இன்னும் 2-3 வாங்கும்போது மைல்ஸும் வந்துருச்சு. மைல்ஸ் வாங்கிட்டோம். சரி, மைல்ஸோட ஜோடி குவென்னை வாங்கிட்டா நம்ம இந்த கலெக்ஷனை முடிச்சிக்கலாம். நம்ம இதுக்கப்புறம் இந்த கிண்டர் ஜாய் வாங்கி காசை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு தோணுச்சு. இங்கே தான் கதையே ஆரம்பிக்குது. குவென்னு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வாங்கிறதுக்காக ஒவ்வொரு கடையாக ஏறி, அதாவது ஒரே நாளில் வாங்கலை, ஒரு 2-3 நாள் தேடி வாங்கியிருப்பேன். பிரிச்சு கிண்டர் ஜாய் வாங்கிட்டு இருந்தேன். அப்படி வாங்கும்போது நான் இந்த சிம்பியாட் ஸ்பைடர்மேன்லாம் எதிரே பார்க்கல. இதெல்லாம் தான் வந்துன்னே இருந்துச்சு. திருப்பி ஒரு ஸ்பைடர்மேன் வந்துச்சு, வெனம் வந்துச்சு, திருப்பி இதே வந்துச்சு.
என்னடா குவென்னே வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வெறியில என்ன பண்ணேன், 4 கிண்டர் ஜாய் வாங்கினேன். 4 கிண்டர் ஜாயில என்ன தெரியுமா எனக்கு வந்துச்சு, இருங்க காட்டுறேன். இதோ இந்த வாட்ச். அட என்ன என்ன இழவியா இது அப்படின்ற பார்த்தாங்க இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் இவனுக்கு வச்சுக்கிறான்னு ஒண்ணுமே புரியல. சரி நம்ம கைக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது தம்மா துண்டு குழந்தைங்க போடுறதுக்கு. ஒரு விரலுக்கு வேணா கரெக்டா இருக்குமே தவிர கைக்கு பத்தவே இல்லை. மொத்தம் 4 கிண்டல் 4 இந்த வாட்ச் வந்துச்சு. அப்போ நான் எவ்வளோக்கு எவ்வளோ வெறியா இருக்குன்றத மட்டும் நினைச்சு பாருங்க. சரின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நமக்கு வென் கிடைக்காதா அப்படின்னு நினச்சி என்ன பண்ணேன், நம்ம OLXல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தேடி பார்த்தேன். ஆனால் இருந்துச்சு. ஒருத்தன் வச்சிருந்தான், 200 ரூபான்னு போட்டிருந்தான். சரி அவன் வச்சிருக்கானே, இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு ஒரு 200 ரூபாய் கொடுத்து வாங்கிடலாம் அதை அப்படின்னு நினச்சி என்ன பண்ணேன், அவனுக்கு மெசேஜ் போட்டிருந்தேன், இந்த மாதிரி எனக்கு தெரியா அப்படின்னு. அவன் பைத்தியக்காரன் இன்னைக்கு மெசேஜ் அனுப்பிச்சா மறுநாள் தான் ரிப்ளை பண்ணான். சரி தரேன் அப்படின்னா. நான் வந்து 200 ரூபான்றதுனால கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி 150 ரூபான்னு கேட்டேன். அவன் மறுநாள் தான் வந்து 150 ரூபா வேணா 170 ரூபா வேணா தரேன் அப்படின்றான். சரி ப்ரோ 170 ரூபா வேணா ஓகே டீல் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் ரிப்ளையே இல்லை. எனக்கு வந்து வெறி ஆகி போச்சு. என்னடா இவன் ஒரு நாள் தான் ரிப்ளை பண்ணுறான், சரி கடைசியாக நம்மளே எதனா ஒன்று வாங்கி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுங்க. ஃபைனலி குவென் பொம்மை கிடைச்சிது. அப்போ நான் பட்ட சந்தோஷம் வாங்கின்னு வந்துட்டு மகிழ்ச்சியும் குவென்னையும் இப்படி சேர்த்து வச்சு உட்கார வைக்கும் போதுதான் மன நிறைவா இருந்துச்சு. இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு. அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் இந்த கிண்டர் ஜாய் டாயில ஸ்பைடர்மேன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. என்னடா இது நிறைய பேர் கிடைக்கலன்னு சொல்றாங்க, நமக்கு ஏற்கனவே 1க்கு 2 இருக்குது, நம்ம வேணா இதை கிவ் அவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். சரி எப்போ கிவ் அவே பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வரட்டும், அதாவது 100 அட்டி மெம்பர்ஸ் வரட்டும், அப்போது நம்ம இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக கிவ் அவே பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுட்டு இருந்தேன். அதுக்கான டைம் வந்துடுச்சு. 100 அட்டி மெம்பர்ஸ் வந்துட்டீங்க. நான் இதில் உங்களுக்கு எந்தெந்த டாய் வந்து கிவ் அவே பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பைடர்மேன், 1 சிம்பியாட் ஸ்பைடர்மேன், 1 வெனம் அண்ட் 1 மைல்ஸ் மொராலிஸ். மற்றவங்க இந்த பக்கம் வந்துருங்க. இந்த 4த்தையும் நான் வந்து ஃப்ரீயாக கிவ் அவே பண்ண போகிறேன். சரிப்பா குவென்னையும் கிவ் அவே பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தரவே மாட்டேன். ஏன்னா இதை வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு நம்ம ஒரு ஆன்டிக் பீஸ் மாதிரி நம்ம தேடி கண்டுபிடிச்சி வாங்குவோம்ல, அந்த மாதிரி வாங்கினேன். அதனால் இது தரத்து எனக்கு மனசு வரல, அதனால் நான் தரமாட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க. ஆனால் இந்த 4 பொம்மையும் நான் வந்து ஃப்ரீயாக கிவ் அவே பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த ஸ்பைடர் சிம்பிள் இருக்குல்ல, அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நான் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வேணால் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் தரேன், பின் பண்ணியும் வைக்கிறேன். அதை கிளிக் பண்ணி எனக்கு டேரெக்டாக டிஎம் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்ன டிஎம் பண்ணுறீங்கன்னா ஸ்பைடர் சிம்பிள் டிஎம் பண்ணுங்கள். நான் ஒரு ஷார்ட்ஸே போடுறேன். இந்த மாதிரி சீட்டுக்குழிக்கு யார் பேர்லாம் வந்திருக்கோ அவங்க பேர்லாம் சீட்டுக்குழிக்கு போட்டு இந்த மாதிரி ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு யார் பேர் வருதோ அவங்களுக்கு ஸ்பைடர்மேன், அவங்களுக்கு மைல்ஸ், அவங்களுக்கு சிம்பியாட் ஸ்பைடர், அவங்களுக்கு வெனம், அந்த மாதிரி நான் சொல்லிட்டு தந்து அதுக்கு நான் ஒரு ஷார்ட்ஸே போடுறேன். என்னடா உடான் சொல்றியான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை, நிஜமாக நான் இந்த 4த்தையும் ஃப்ரீயாக கிவ் அவே பண்ண போகிறேன். நான் யார் பேர்லாம் வந்திருக்கோம் அவங்களுக்கு டேரெக்டாக டிஎம் பண்ணி உங்கள் அட்ரஸ் கேட்டு நான் உங்களுக்கு இதை பார்சல்லையோ இல்லை நேர்லையோ பக்கத்தில் எங்கன்னா இருந்தீங்கன்னா நேரில் வந்தோ தரேன். சரி நண்பர்களே, கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து ஸ்பைடர் சிம்பிளை கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட அட்டி மெம்பரை வந்து முதல்ல ஜாயின் பண்ணுங்கள். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏன் அட்டி கேங்கில் நீங்கள் ஒரு மெம்பர். சீக்கிரம் இந்த 100 அட்டி மெம்பர்ஸ் இல்லாமல் இன்னும் நம்ம 1K 10K 50K 1 மில்லியன், நம்மளோட ஏமே அதான் 1 மில்லியன் வந்துட்டோன்னா சந்தோஷமாக இருக்கும். அதனால் 1 மில்லியன் அட்டி மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணோம். சீக்கிரம் சட்டை புட்டுன்னு வந்து ஜாயின் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறையவே கிவ் அவே என்னால் தர முடியும். சரி நண்பர்களே, இந்த அட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஸ்பைடர் சிம்பிளை கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த ஃப்ரீ கிவ் அவே உங்களால வந்து வாங்கிக்க முடியும். இன்னொரு அட்டகாசமான அட்டியை போடுற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறேன். டாடா பை பாய்.